இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. எம்டி அண்ட் ஏதோ மீன்ஸ் வீடியோ போட்டிருக்காரு போல இருக்கு. அரசியலுக்கு வரலாம், நாங்களா வரக்கூடாதா? யார மென்ஷன்? ஓ இப்ப நடந்தது தனுஷா. எப்படியோ பார்த்து போன வீடியோல ஏதோ தப்பா படிச்சுட்டேன்னே சொல்ல போய் அப்படியே ஒரு இதை உருப்படியா பேச முடியும். நானே கஷ்டம் பேசு, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவோம். இப்ப திரும்பியும் பேசணுமா? ஏன்டா நான் அழகா போயிட்டு இருக்கணும், எவன் இடையில போ. சரி வைக்கிறேன். When someone says என்ன ப்ரோ அரசியல்னா பேசுறீங்க? நாங்கனா அரசியல் பேசக்கூடாதா? பேபி if you are bad I am your dad. Hello friends. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மீம், நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. இப்ப ரீசன்ட் டைம்ல தனுஷ் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், அவர் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா அவர் அரசியலுக்குள்ள வர மாதிரி ஒரு அறிகுறி தென்படுது. நான் செட்டில் ஆகணுமா? இதுக்கு முன்னாடி ஆடியன்ஸா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், அந்த சினிமாக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு அதாவது வரல, அரசியல் ஆசை லைட்டா தென்படும் போது சிஎம் விஜய் அவர்களோட ஸ்டைல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் கல்யாண வீட்டுக்கு போனா நீ கல்யாண வீட்டுக்கு போறியா, நான் சாவு வீட்டுக்கு போனா நீ சாவு வீட்டுக்கு போறியா, என்னைய மாதிரி வேற பேசுறியா? எம்ஜிஆர் வழியில் சிஎம் விஜய், சிஎம் விஜய் வழியில் தனுஷ், இப்படி வச்சுக்கலாமா? தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி பாட்டு போய் எழுதி வச்சுக்கிறேன். ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் யாரு பண்ணதுன்னே தெரியல. என்ன இதெல்லாம்? எஸ் சார், நாங்கெல்லாம் சிஎம் ஆகக்கூடாதா? அப்படி கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். எங்க நீ சொல்லு. அண்ணல் போல்தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆனா போக போக என்னங்கறத பார்க்கலாம். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எனக்கு இதை பார்க்கும் போதும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கு. எங்கேயோ பிசிறு தட்டுது. சாரவி எஸ்ஐ கணேஷ், லீஜர் பார் ஓனர் மகனோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயக். அது யார்? சாமி சினிமால பாடா பிராண்ட்ல ஏதாவது பின்னாடி ஏதாவது ஒட்டிக்கிட்டா எதிர்பார்க்கலடா. அரசியல் பக்கமும் வந்துட்டுங்க. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு நிறைய நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வந்துட்டு அதுல இவரும் ஒருத்தர். டைட்டில் கார்டு போடணும்ல, அதுக்குதான். அப்பா சிஎம், அப்பா டெல்லி, இது போதும் சார். அவரு கூட ஏதோ அரசியல் பத்தினா பேசிட்டு இருந்தாரா? நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆவன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் ஆக்சென்ட் இருக்கலாம், இந்த அளவுக்கு இருக்க கூடாது. இப்படியே நீங்க வந்துட்டு இருந்தா என்னடா பண்றது? தமிழ்நாடு தாங்காதுடா. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க, இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல். இதெல்லாம் பாக்கும்போது என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இங்கதான் இல்ச்ச வாங்கிக்கும் நிறைய இருக்காங்க. ஓஹோ, கட்சி ஆரம்பிக்கல. இப்ப கொடினா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. இங்க போறா. என்ன அப்பா அதே மாதிரி இருக்கு?
அதே மாதிரிலாம் அதேதான் என்ன நீங்களும் அதே மாதிரி மாதிரிலாம் இல்ல. அதே கடை அதே இடம் தான் அதே இதுதான். சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல புஷியானது பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ இவர்தான் ப்ரோ. நெக்ஸ்ட் ஓம் ஆடியோ லான்ச் வேற வருது. அதுல என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. அநேகமா இப்போ வந்து ட்ரோல்ஸ் மீம்ஸ் அப்புறம் கிரிட்டிசிசம் தான் அவர் பேசுவார் நினைக்கிறேன். கண்டிப்பா லிங்கா பேபி இதுதான் எதுக்குன்னு தெரியல எனக்கும். I am your dad. இதுக்குனே பையனை கூட்டு வந்தாரு. அதுக்குனே கூட்டு இது எதுக்காக பேசினாலும் தெரியல. பஞ்சி நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். அதுதான் ஆராய்ச்சி பண்ண கூடாது. ஆராய்ச்சி பண்ணுவோம். எதுக்காக சொன்னாரு? நீங்களாச்சும் சொல்லுங்கடா. எதுக்காக சொன்னான்னு சொல்லுங்கடா. பைத்தியம் பிடிக்குது. இதை எதுக்காக பேசுறீங்க மட்டும் சொல்லுங்க. காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இப்ப தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரங்கிறத சொல்லல. எல்லாமே ஒரு யூகங்கள் தான். அவரோட ஐடியாலஜி என்ன, அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வன்மத்தை கக்குறாங்க, நிறைய பேர் அவர் திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடிஞ்சுது. ஆனா யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அவருன்னா அரசியலுக்கு வரக்கூடாதா? அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம். வாங்கோ 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 வாங்குறதுக்கு வாங்கோ. ஆமா இந்த லாரன்ஸ் என்ன ஆனாரு? அவ்வளவுதான் போயிட்டாரு. மக்கள் தான் உண்மைதான். நானும் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதண்டா இருக்கும். நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட பர்சனல் விஷயங்கள், நம்மளோட சீக்ரெட்ஸ் இதெல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க மத்தியில சொல்லுவாங்க. அவங்க ஜாலியா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. காலேஜுக்கு போவாங்க. இதுக்கு சொல்றோம். என்னடா தங்கச்சி கிட்ட சொல்லிக்கிறேன். நமக்கு தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் சொல்றியே. இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 years back. மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத் னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். என்னங்கறது? அடக்குற வழியில குப்பை எல்லாம் போட்டுக்கிட்டியா? என்ன சரினே? இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஓட்டிக்கிட்டியா? ஆளு மோரின் பாரு. அரையும் குறையும் அலையுது. நம்ம கொஞ்சம் கெத்தா மாசா சுத்திட்டு இருப்போம். நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல நல்ல ஒரு பர்ஃபெக்ட்டான ஆளுமே சுத்திட்டு இருப்போம். இந்த சீக்கிரம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு நம்மளால என்ன பண்றதே தெரியாது. ஒரே அசிங்கமா போச்சு குமார். ஒரு அசிங்கமா போச்சு குமார். ஹச் வினோத் கோர் இன்டர்வியூனா நல்லா தெளிவா தான் பேசுற. பட் படம் எடுக்க சொன்னா மட்டும் குப்பை படமா எடுக்கிற. ஏன்னு ஏன்னு எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நானும் அஸ்வினோத்தோட இன்டர்வியூனா பாப்பேன். அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, நல்லா தான் பேசுறாரு. ஆனா படம் மட்டும் ஏன் இப்படி இருக்குங்கிறதா தெரியல. தெரியல. அவர் எடுக்கிற படத்தை விட அவரோட இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கடா. மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டரா இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அஸ்வினோத்தை பொறுத்த வரைக்கும் சதுரங்க வேட்டை, அப்புறம் வந்துட்டு தீரன் அதிகாரம் 1 இந்த படங்கள் வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி ஆயிட்டாரு. நானும் அஸ்வினோத் கிட்ட ஒவ்வொரு படமா எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏமாற்றம் சின்ன ஹீரோஸ் வச்சு எடுத்தா பழைய அஸ்வினோத்தை பார்க்கணும். நாங்க அப்படித்தானா கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. ஆனா என் புள்ள வருவானியான்னு எனக்கு தெரியாதுடா. நான் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு எனக்கு தெரியாதுடா. அதாவது ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்காங்க. போக 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 அப்புறம் பெரிய ஸ்டார்ஸோட படம் வரும்போது தான் வேற மாதிரி ஆயிடுது. சரி விடுங்க, என்ன பண்றது. வாக்ஸ் பாப்புலினா என்ன ஆண்டவரே? ஆமா போட்டாரு என்னன்னு தெரியல. அதாவது மக்கள் குரல் கெட்ட வார்த்தையா இருக்கும் அப்படின்னாரு. மக்கள் குரல் போட்டுக்கலாமே. போட்டுக்கலாம் தான். எதுக்குடா இப்படி விளம்பரம்? சொல்ல வேண்டிய விஷயத்தை டைரக்டா சொல்லிட்டா அப்புறம் உலக நாயகன் என்னடா வருவாங்க. அப்புறம் எனக்கு லட்சியம் தெரியும், உனக்கு எப்படி காட்டுறது? எதுலயும் நான் கொஞ்சம் தனியா திரும்பி நினைப்பேன். அதான் ஃபர்ஸ்ட் வீடியோல கேமரா ஆங்கிள் சரியில்லை, சைலண்ட் கேப் இருந்திருக்கு, பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை. அப்புறம் செகண்ட் வீடியோல வந்து கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப் பிரச்சனை இருக்கு, பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் மூணாவது வீடியோல கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப்பும் நல்லா இருக்கு, பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம
மோடிஜி வேற டெய்லி ரீல்ஸ் போட கத்துக்கிட்டாரு. அப்படியா? அதான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு போல இருக்கு. வாரத்துக்கு 3 விடுவாரோ? அப்படியா? நல்லா இருக்கேப்பா, சூப்பர். மோளம் தட்ட போறாங்களா? அதான் அடப்பா மோளமே தட்டி இருக்குல்ல அதுக்கு. இருக்குப்பா. ஐயோ ஐயோ, நல்லா இருக்குடா. ஆமா நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ் ஒழுங்கா படிக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத இது மூலமா பாத்துக்கீங்க. ஆமா ஆமா. இப்ப இருக்கிற பசங்களுக்கு காட்டினா கரெக்டா தான் இருக்கு. பில்லாராமோட சப்ஸ்கிரிப்ஷன் 390 ரூபா போல மாசம். அதுலயும் 60 பேர் சேர்ந்திருக்காங்க. மாசம் 390 ரூபா கட்டிட்டு இருக்கீங்க, எதுக்குடா? 390 ரூபா கட்டி நீங்க என்னடா பாப்பீங்க? என்னன்னே தெரியல, யாரும் சேர்ந்திருக்காங்க பாருங்க. என்னது? சொல்லி தொலைங்கடா. யார் இது முதல்ல? பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏதாவது வீடியோஸ், ஏதாவது போட்டோஸ் ஏதாவது போடுவாரா? ஓ, எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் ரெசிபி சொல்லி தருவாங்களா? அதனால ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா அதோட ரெசிபி வந்து சொல்லி தருவாரு போல. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓஹோ. The future of தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அடப்பா அவரோட அடுத்து பிஆர் சிக்னேச்சர். ஆகா, தமிழ்நாடு என்னடா ஆக போகுது? அவரோட 5 வருஷமே இன்னும் முடியல, அதுக்குள்ள கலந்துட்டாங்க. அடுத்து நம்ம டிஆர் சாங். ஆமா ஆமா பார்த்தேன், நான் தியேட்டர்ல பார்த்தேன். தியேட்டர்ல ஆட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ராஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். கடலை மிட்டாய் தான். இந்த சாங் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு கேக்குறதுக்கு. கேட்க மறுபடியும் கேட்டுட்டே டிஆர் பட்னா தனியா தான். ராஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஆனவங்களுக்கும் பிடிக்கும் ராஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். Thank you friends. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது தனுஷ் யாரோ உங்க கூட இருக்கவங்க யாராவது கிளப்பி விட்டுருப்பாங்க. இது இப்படி கூட வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது இப்போ விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் அந்த அதுக்கு என்ன இப்போ அவங்க மெயின் இதே ஃபோக்கஸே அங்கதான் இருக்கு. அங்க யாராவது உங்க எதிர்கட்சியில இருந்து யாராவது உங்களுத்தாங்களோ இல்லை ஏதாவது தப்பா அவதூறு பரப்புனாங்களோ அதுக்கு வீடியோ தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு வீடியோ போடுறதே அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆளை உள்ள இறக்கி விட்டாங்கன்னா எல்லாரும் அதை மறந்துட்டு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேப்ல நம்ம வேலையை ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு இப்படி பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆமா ஆமா, இல்ல ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சிம்பிள், அதாவது இதுக்கு முன்னாடி தளபதி விஜய் வர்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ணாமலை வந்து பிஜேபிலேயே தான் இருந்தார். அவர் நினைச்சிருந்தா அப்பவே விலகி இருக்கலாம். எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் கூட இல்லை, ஒரு 5-6 மாசத்துலயே விலகி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விலகி கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். அது பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரஜினியோட ஒய்ஃப் அவங்க ஏதோ ஆரம்பிக்கிறேன்னு எப்போ அது கரெக்டா விஜய்லாம் ஜெயிச்சு சிஎம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு மாசம் அப்புறம் அவங்களும் அதே தான் சொல்றாங்க. அப்புறம் லாரன்ஸும் பாத்தீங்கன்னா அவர் இருந்துகிட்டு டிவிக்கேன்னு இல்லை, அவரு விஜய் வந்துட்டாங்க, அவரை மாதிரி ஒரு நல்லவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதுவும் டிவிக்கேலாம் சொல்லல. அதாவது நான் எங்கனாலும் நிற்பேன், எதுனாலும் நிற்பேன், யார் கூட நிற்பேன்ட்டு அவர் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாரா. இப்போ அடுத்த தனுஷ், அதுக்கப்புறம் விஷாலுக்கு அப்புறம் இனி யார் வரப்போறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னல, நான் வந்து எப்போ ஸ்டார்டிங்லேயே சிஎம் விஜய் ஆகும்போது நானே சொன்னேன், கண்டிப்பா பாருங்க இதை வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பே புதுசா இப்போ விஜயோட கட்சை
காலி பண்றதுக்குன்னே ஒரு 10 கட்சி புதுசா ஆரம்பிப்பாங்கன்னு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்களேன், இன்னும் ஒரு யாருன்னே தெரியாத ஒரு 4-3 கட்சி திரும்பி புதுசா ஆரம்பிப்பாங்க. கேஸ்ட் ரீதியா கட்சி ஆரம்பிப்பாங்க, ரிலிஜியன் ரீதியா கட்சி ஆரம்பிப்பாங்க. புதுசா ஆரம்பிச்சு அதுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கதான் செய்யும் எனக்கு தெரிஞ்சு. பாப்போம் என்ன ஆகுது. அப்புறம் இந்த படிக்கலன்னா வந்து இப்படி ஆயிடுவீங்க. அது உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. மேபி அதான் இதெல்லாம் நம்ம டைம்ல காட்டியிருந்தாங்கன்னா ஐயோ அப்படின்னு பயந்துருப்போம். இப்ப இருக்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் அதான் ரீல்ஸ் போட்டுக்கலாம், யூடியூப் இருக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ இதுவே நம்ம டைம்ல இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் அதே மாதிரிதான் ரீல்ஸ் பண்றது இது பண்றதுன்னு எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ பிரைவேட்னாலே பிரைவேட்ல எவ்வளவு சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் வேலைக்கு போல அதுக்கே திட்டி வரட்ட பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.